ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுத்து 8 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் தேங்காயில் இருக்கிற பச்சை வாசனை நல்லா போகும். அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாங்க. இது எல்லாமே நல்லா 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தேங்காய் துவையல் இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க. ரசத்துக்கு சைடிஷாக வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.